பான்காய் ப்ளீச்சே பார்க்காட்டியும் இந்த வேர்டை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பான்காய்ங்கிறது சினிகாமிஸோட பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக். அவங்க யூஸ் பண்ற ஜான்பாக்டோவோட ஃபைனல் அப்கிரேட் தான் பான்காய். பான்காய் அச்சீவ் பண்றதுங்கிறது ஈஸி கிடையாது. மினிமம் 10 வருஷம் ட்ரெய்னிங் எடுத்தா தான் ஒரு சினிகாமியால பான்காய வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோல பான்காய்னா என்ன? சீக்காய்னா என்ன? உண்மையிலேயே பான்காய் யூஸ் பண்றப்போ ஒரு சினிகாமி பவர்ஃபுல் ஆகுறாங்களா? இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பான்காய் யூஸ் பண்ணணும்னா ஒரு சினிகாமி கிட்ட ஃபர்ஸ்ட் ஜான்பாக்டோ இருக்கணும். இந்த ஜான்பாக்டோவை கிரியேட் பண்றது ஒரே பர்சன் தான், நிமையா. அவர் சினிகாமிஸோட சோல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஜான்பாக்டோ வந்து கிரியேட் பண்ணுவாரு. அதுக்கு காமனா ஒரு நேம் இருக்கு, அசோச்சி. அதை யூஸ் பண்ணி சினிகாமிஸ் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பிரஷர் அதுக்குள்ள கொடுத்து ஒரு ஜான்பாக்டோ வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அப்படி கிரியேட் ஆகிற எல்லா ஜான்பாக்டோக்குள்ளேயுமே ஒரு ஸ்பிரிட் இருக்கும். பான்காய்ங்கிறது அதோட ஃபைனல் அப்கிரேட் தான். ஃபர்ஸ்ட் அப்கிரேடுங்கிறது அதோட சீக்காய். இச்சிபே ஜீரோ டிவிஷனோட கேப்டன். இதுதான் ஜான்பாக்டோட ரிலீஸுக்கு சீக்காய் அண்ட் பான்காய் நேம கொடுத்தவர். இவர் தான் ஃபர்ஸ்ட் பான்காய் யூசர். பான்காய்ங்கிறது அதோட ஃபைனல் அப்கிரேட் தான். ஃபர்ஸ்ட் சீக்காய் இருக்கு, நம்ம அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சீக்காய்ங்கிறது ஜான்பாக்டோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ். அதை யூஸ் பண்றதுங்கிறது ஈஸி கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஜான்பாக்டோட ஸ்பிரிட்டோட நேம தெரிஞ்சுக்கணும். அந்த நேம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது. ஒரு ஜான்பாக்டோக்குள்ளேயும் ஒரு ஸ்பிரிட் இருக்கும். அதுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு நேம் இருக்கும். நம்மள ஒரு நேம் வந்து வைக்க முடியாது. அந்த நேம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மெடிடேட் பண்ணி அதோட டைமென்ஷனுக்குள்ள போவாங்க. ஒரு ஜான்பாக்டோவுக்கும் யூனிக்கான டைமென்ஷன் இருக்கு. ஸோ அதுக்குள்ள போயிட்டு அவங்களோட கான்வர்சேஷன் பண்ணி அவங்கள சரண்டர் பண்ண வச்சு அவங்களோட நேம் வந்து நம்ம லேர்ன் பண்ணணும். அது ஈஸி கிடையாது, ரொம்ப டஃபா இருக்கும். சம்டைம்ஸ் உள்ள சண்டை போற மாதிரி இருக்கும். சண்டைங்கிறது அந்த டைமென்ஷனுக்குள்ள நடந்தாலும் வெளியிலயும் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஜான்பாக்டோக்குள்ள ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அது நம்ம யூஸ் பண்ற சினிகாமி ஒருத்தியான பர்சனான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். அது ஒருத்தின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதோட நேம சொல்லும். அதோட நேம கரெக்டா சொல்லுன்ட்டு கூட சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அந்த நேம மாத்தி கூட சொல்லும். ராங்கான நேம்ல அந்த ஜான்பாக்டோவை நம்ம கமெண்ட் பண்ணி சீக்காய் கூட யூஸ் பண்ணலாம். பட் அந்த சீக்காய்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காது. ரொம்ப லைட் வெர்ஷனா தான் இருக்கும். எப்போ அந்த ஸ்பிரிட் இந்த சினிகாமிய ஒருத்தியான பர்சன் நினைக்குதோ அப்போ அதோட கரெக்டான நேம கொடுக்கும். கரெக்டான நேம சொல்லி கமெண்ட் பண்றப்ப தான் அவங்க சீக்காய் யூஸ் பண்ணாலுமே அந்த சீக்காய்ங்கிறது பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில சினிகாமிஸ் கரெக்டான அந்த ஸ்பிரிட்டோட நேம் தெரிஞ்சாலுமே கரெக்டா கமெண்ட் பண்ணாம அவங்களோட சீக்காயோட பவரையே ரொம்ப கம்மியா காட்டிக்குவாங்க. யூமிச்சிகா அவனுக்கு வந்து அவனோட ஜான்பாக்டோட ஸ்பிரிட்டோட நேம்ங்கிறது கரெக்டா தெரியும். பட் அவனோட பவர் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தப்பா கமெண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ யாருமே பார்க்காத டைம்ல அவன் பேட்டில் பண்றப்போ கரெக்டான நேமை சொல்லி கமெண்ட் பண்ணி பவர்ஃபுல்லான சீக்காயை வந்து யூஸ் பண்ணுவான். ஒரு சில பேருக்கு வந்து அவங்களோட ஸ்வாட் இருக்கு இல்லையா, அது சேஞ்ச் ஆகும். மதராமே 11th டிவிஷன்ல இருப்பான் இல்லையா, அவன் சீக்காய் வந்து எப்படி யூஸ் பண்ணுவான்னா அவனோட ஸ்வாடை எக்ஸ்டெண்ட் பண்ணுவான். ஒரு ஸ்பியர் மாதிரி மாத்தி வந்து யூஸ் பண்ணுவான். பியாக்கியா சீக்காய் யூஸ் பண்றப்போ அவனோட ஸ்வாடை 1000 பிளேட்ஸா கன்வெர்ட் பண்ணியிருப்பான். சீக்காய்ங்கிறது இந்த மாதிரி ஸ்வாட் சேஞ்சும் இருக்கும், இல்லைன்னா எலமெண்ட் பேஸ் பண்ணியும் இருக்கும். ரூக்கியாவோட சீக்காய் எடுத்துக்கிட்டோம்னா அவளோட அட்டாக் எல்லாமே ஐஸ் பேஸ்ல இருக்கும். நம்ம கேப்டன் யமமோட்டோட அட்டாக் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே வந்து ஃபயர் பேஸ்ல இருக்கும். சீக்காயை கண்டினியூவா யூஸ் பண்ணோட பவர்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். பான்காய்ங்கிறது ஜான்பாக்டோட ஃபைனல் அப்கிரேட். பான்காயை யூஸ் பண்ணணும்னாலே அந்த சினிகாமிக்கு அதிகமான ரியாட்ஸ் இருந்தா மட்டும்தான் பான்காயை வந்து யூஸ் பண்ண முடியும். சோல் சொசைட்டில 4 நோபல் ஃபேமிலிஸ் வந்து இருப்பாங்க. அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே மற்ற சினிகாமியை கம்பேர் பண்றப்போ அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பிரஷருங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இப்படி ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாலும் கூட அவங்க எல்லாராலையும் பான்காய்ங்கிறத அச்சீவ் பண்ணிருக்க முடியாது. ஒரு சில ஜென்ரேஷனுக்கு அப்புறம் யாராவது ஒரு பர்சன் தான் பான்காய்ங்கிறத அச்சீவ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அது டஃப்பான ஒன்று. இப்போ எப்படி சீக்காய் அச்சீவ் பண்றதுக்கு அவங்க அதோட டைமென்ஷனுக்குள்ள போறாங்க இல்லையா, பான்காய் அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அதை வெளியில கொண்டு வரணும். வெளியில கொண்டு வந்து சரண்டர் பண்ண வைக்கணும். சரண்டர் பண்ண வைக்கிறதுக்கு வந்து இச்சிக்கு வந்து அதோட சண்டை போட்டிருப்பான். பட் அது இல்லாமலும் வேற ஒரு மெத்தட் இருக்கு. ஸ்பிரிட்டை சரண்டர் ஆக்கி தான் பான்காயை வந்து யூஸ் பண்ணுவாங்க. கோட்டை 30ல் இருக்க எல்லா கேப்டனுமே பான்காய் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேப்டன் ஆயிருப்பாங்க. ஒரே ஒரு பர்சனை தவிர, ஜராக்கி. இன்னும் கேப்டன் ஆகாம ஒரு சில சினிகாமிஸ் வந்து பான்காய் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரெஞ்சி யூஸ் பண்ணுவான். மதராமே வந்து பான்காய் வந்து யூஸ் பண்ணுவான். மதராமே அவனோட பான்காயை வெளியில தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஹைட் பண்ணி வச்சிருப்பான். ஒரு சினிகாமி பான்காயை யூஸ் பண்ணணும்னா மினிமம் 10 வருஷமாவது ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களால பான்காய்ங்கிறதே அச்சீவ் பண்ண முடியும். இப்படி 10 வருஷம் இல்லாம ரொம்ப கம்மியான டைம்ல பான்காய் யூஸ் பண்ண பர்சன் இருக்காங்க. உரகரா வந்து ஒரு டிவைஸ் வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு. அந்த டிவைஸ் என்ன பண்ணுன்னா ஃபோர்ஸ் பண்ணி ஜான்பாக்டோக்குள்ள இருக்க ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அதை வெளியில கொண்டு வரும். அதோட சண்டை போட்டு அதை சரண்டர் பண்ண வச்சு பான்காய்ங்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். இது மினிமம் 3 நாளுக்குள்ள பண்ணி ஆகணும். ஸோ அப்படி 3 நாளை தாண்டினது அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரான ஒன்று. உரகரா வந்து 3 டேஸ்ல வந்து பான்காயை வந்து லேண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இது நம்ம காமனா பார்க்குறப்ப 3 டேஸ் மட்டுங்கிறதான தோணும். உரகரா வந்து ஒரு ஜீனியஸ். பான்காய் அப்படிங்கிறது ஈஸியான ஒன்று கிடையாது. எந்த ஒரு சினிகாமியுமே அவங்களோட ஜான்
ஜான்பாக்டோட ஃபுல் எபிலிட்டியை வந்து எல்லார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதை ஹைட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஐசனோட ஜான்பாக்டை பத்தி நிறைய பேருக்கு சுத்தமா தெரிஞ்சிருக்காது. வின்னோட பான்காய் பத்தி ஐசனுக்கும் தெரிஞ்சிருக்காது. எல்லாருமே அதை ஹைட் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ உரகரா ஒரு டிவைஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னா அவருக்கு ஜான்பாக்டோ பத்தியும் அந்த ப்ராசஸ் பத்தியும் எந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா ஒரு டிவைஸை வந்து அதுக்காக கிரியேட் பண்ண முடியும். உரகரா 3 நாள்ல பான்காய் அச்சீவ் பண்ணியிருந்தாலும் பட் அந்த டிவைஸ் கிரியேட் பண்றதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் கண்டிப்பா வந்து ஒரு அதிகமான இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அப்படி ஒரு டிவைஸை கிரியேட் பண்ணி இவர் வந்து பான்காயை வந்து அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். இப்போ இச்சிகோ எடுத்துக்கிட்டோம்னா இச்சிகோ உரகரா யூஸ் பண்ணா அதே மெத்தடை வந்து இவன் யூஸ் பண்ணியிருப்பான். பட் உரகரா 3 டேஸ்ல பண்ணார் இல்லையா, இவன் அதோட கம்மியான டைம்லயே பான்காய் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பான். அதே டைம்ல தான் வந்து ரெஞ்சியுமே வந்து பான்காய் வந்து லேர்ன் பண்ணியிருப்பான். பட் ரெஞ்சி வந்து உரகராவோட மெத்தட்ல வந்து லேர்ன் பண்ணியிருக்க மாட்டான். அவன் வேற ஒரு மெத்தட்ல வந்து பான்காய்ங்கிறது லேர்ன் பண்ணியிருப்பான். பான்காயோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணணும்னாலும் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பிரிட்டோட நேம் கரெக்டாக தெரியணும். இன்னொன்று பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னா அப்போ ஜான்பாக்டோ இருக்கு இல்லையா, அது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது? இந்த சினிகாமிஸோட பவர்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி தானே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆனால் அது ஒரு தனி ஸ்பிரிட்டாக இருக்கு. இப்போ இந்த சினிகாமி நம்மளை யூஸ் பண்ணுற அளவுக்கு அது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருக்க ஸ்பிரிட் வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பிரிட்டை பற்றி இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஸோ அந்த ஸ்பிரிட்டை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா இவங்களோட ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர் யூஸ் பண்ணி தானே அந்த ஜான்பாக்டோவே ஜென்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த பர்சனோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். ஸோ அவங்கள பற்றின அவங்களுக்கு ஒரு புரிதலும் ஜான்பாக்டோக்குள்ள இருக்க ஸ்பிரிட்டோட பற்றின ஒரு புரிதலும் இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் அவங்களால பான்காய் யூஸ் பண்ணுறப்போ ஃபுல் பவரில் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி ஃபுல்லான நேம் தெரியாமல் கூட பான்காய்ங்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுற பான்காய்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காது. ரெஞ்சி அப்படி தான். ரெஞ்சி ஃபர்ஸ்ட் தப்பான நேம் சொல்லி பான்காய் வந்து யூஸ் பண்ணுவான். ஆனால் அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. அதோட ட்ரூ நேம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பான்காய் யூஸ் பண்ணுவான். அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்கும். ஒரு சினிகாமி பான்காயை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் அவங்களோட ஃபைனல் ஸ்டேஜ்ங்கிறது கிடையாது. எந்த அளவுக்கு அவங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட பவருங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த 10 வருஷம் ட்ரைனிங் எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அதை புரிஞ்சுக்கிறது, சரண்டர் பண்ணுறது. இதெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு அவங்க வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட பவரை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். பான்காய் யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமான பவர்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அதோட எஃபெக்ட்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணணும்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ட்ரைனிங் எடுக்கணும். ஒரு சில சினிகாமிஸ் எல்லாம் 1000 இயர்ஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சினிகாமி பான்காய் யூஸ் பண்ணுறப்போ அது பிரேக் ஆயிடுச்சுன்னா அது ரீஜெனரேட் ஆகாது. அது அவ்வளோதான். சீக்காய் தான் ரீஜெனரேட் ஆகும். அதோட ஃபுல் பவரில் திரும்ப ரீஜெனரேட் பண்ணணும்னா அது நிமையாவில் மட்டும்தான் முடியும். பட் இதில் ஒரு சில விதிவிலக்கு இருக்கு. கொமமுரா இவர் வந்து பான்காய் யூஸ் பண்ணுவார் இல்லையா, அந்த பான்காய்ங்கிறது ஒரு ஜெயிண்ட் மாதிரி இருக்கும். அவருக்கு ஒரு காயம் வந்ததுன்னா அந்த ஜெயிண்ட்டுக்கு வரும், ஜெயிண்ட்டுக்கு வந்ததுன்னா அவருக்கு வரும். அப்படியே மாற்றி மாற்றி வந்து அது நடந்துகிட்டு இருக்கும். இப்போ அவருக்கு காயம் படுறப்போ அது அவங்களோட பான்காயுமே அஃபெக்ட் தானே ஆகுது. ஆனால் இவர் ஹீல் ஆனதுக்கு அப்புறமா அவரோட பான்காயுமே ஹீல் ஆகிடும். கிட்ஸுகாயா இவன் வந்து ஒரு ஜீனியஸ். இவனோட பான்காய்ங்கிறது பிரேக் ஆனாலும் சரௌண்டிங்கில் இருக்க வாட்டரை யூஸ் பண்ணி அதை வந்து இவனால ரீஜெனரேட் பண்ண முடியும். மயூரி வந்து ஒரு கிரேசியான ஒரு சயின்டிஸ்ட். மயூரி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அவரோட ஜான்பாக்டோவை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு ஜான்பாக்டோட பான்காய்ங்கிறத பெருசாக சேஞ்ச் பண்ணலாம் முடியாது. ஆனால் மயூரி அதை மாடிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணி வந்து ஒரு யூஸ் பண்ணியிருப்பாரு. அது பிரேக் ஆனால் கூட அவர் செட் பண்ணுவார். ஒரு பான்காய் ஒரு சினிகாமியோட கமாண்டில் வருது இல்லையா, ஸோ அதே மாதிரி அவங்க கமாண்ட் பண்ணுறப்ப தான் அது போகணும். அப்படி இல்லாமல் அதுவே போயிடுச்சு அப்படின்னா அந்த யூசர் வந்து டெத் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். பான்காய்ங்கிறது பவர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, இது சீக்காயை கம்பேர் பண்ணுறப்போ 5லேருந்து 10 டைம்ஸ் வரைக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த பான்காய் யூஸ் பண்ணுறப்போ எல்லா சினிகாமியுமே பவர்ஃபுல்லாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இச்சிக்கு வந்து பான்காய் யூஸ் பண்ணுறப்போ அவனோட ஸ்பீடு அதிகமாகும், பவர் அதிகமாகும், லாங் ரேஞ்சிலேருந்து அவன் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். இச்சிக்கோ பான்காய் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவலாக ஒரு லெவலில் இருந்திருப்பா இல்லையா, அந்த லெவலுங்கிறது டோட்டலாக இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். பட் பான்காய் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் இதே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது, அதுவும் மாறும். தோசன் காணாமல் இருக்கார் இல்லையா, அவனோட பான்காய்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னா ஆப்போசிட் பர்சனோட சென்ஸை வந்து அதை டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அவனோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணல, ஆப்போசிட் பர்சனோட சென்ஸை வந்து அது டேமேஜ் பண்ணுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பான்காயை வந்து ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது இல்லாமல் நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க.